விதிய நினைச்சு போனேன், விதிய நினைச்சு வந்துட்டேன். என்ன சொல்றேன் நீங்க? பத்மநாபையர் பெரிய பாரிஸ்டர் ஒண்ணும் அவசரமா கோர்ட்டுக்கு போனோம், சட்டு புட்டு 4 மந்திரத்தை சொல்லி திரிய முடிங்கன்னார். அது எப்படி முடியும்? அதானே 10 மாசம் சுமந்து பெற்ற அம்மாவோட திதிய அக்கறையா உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் செய்வோம்னு அந்த பிராமணனுக்கு தோணல பாத்தியா? கோர்ட்டுக்கு போறான், கோர்ட்டுக்கு பெருசா ஜெயிச்சு கிழிச்சு விடுவன். நீங்க என்ன சொன்னேன்? ஓய், நீர் கொடுக்கிற 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு அறக்குறையா மந்திரம் சொல்றதுக்கு வேற அல்பத்தை பாருங்கண்ணா. உமக்கு கேஸ் கட்டு வசத்தினா நேக்கு தர்ம கட்டு வசத்தின்ட்டு அவன் மூஞ்சில அறையிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன்டி. நீங்க செய்யறதுதானா ரொம்ப கரெக்ட். பெரியவாளுக்கே வைதிக காரியங்களை சிரத்தை இல்லாம போயிடுத்து. அப்போ சின்ன சிறுசுகள் எல்லாம் என்ன ஆறுது? சின்ன சிறுசுகள் தானே மாட்டின பூணூல கழட்டி மாஞ்சா தடவி பட்டம் விட்டு இருக்கு, ஆட்டின் பீடியில அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கு, ஆத்துக்காரிய வட்டம் போட்டு ஆவணி ஆவட்டத்தையே மறந்துடுத்து. சரி விட்டு தள்ளுங்கோ, அவளுக்கு தானே நஷ்டம். அவளுக்கு நஷ்டம். அவ ஆத்துக்கு போயிட்டு வரச்சே என் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுத்து, அதுதான் அடி எனக்கு கஷ்டம். என்ன கிருஷ்ணா ராமான் இருக்கிறவாளுக்கு ஒரு குறையும் வராதுன்னா. ஆனா காமாட்சி, நேக்குதான் ஒரு சின்ன இது. என்னது? ஒண்ணு இல்ல, நீ நேக்கு வாக்கப்பட்ட நாள்ல இருந்தே ஒரு டிராமா சினிமான்னு உன்னை வெளியே அழைச்சிட்டு போனதே இல்ல. தேமேன்னு ஆத்திலேயே அடைஞ்சு கிடக்குற பாவம். ஆத்தோட இருக்கிறவதான்னா ஆத்துக்காரி. ஆம்படியா வெளியே போறானேன்னு தானும் கூட வரேன்னு அடம் பண்ணலாமோ? ரயிலும் தண்டவாளமும் ஒன்னா இருந்தாலும் ரயில் ஓடுறதேன்னு தண்டவாளமும் ஓட ஆரம்பிச்சுட்டா என்ன ஆறுது? நாடியாச்சு 4 இடத்துல காரியம் வச்சுட்டு இருக்கேன், நீங்க புறப்படுங்க. 4 இடம் என்னடி, 40 இடமா தான் இருக்கட்டுமே. நேக்கு தோப்பனார் வாங்கி கொடுத்த வாங்கன இருக்க செஞ்சு சம்பாதிச்சுதான் என் தோப்பனார் என்னையே ஆளாக்குனார். குறிப்பா சொன்னா வாழ்க்கைங்கிறதே ஒரு சைக்கிள். முன் சக்கரம் புருஷன், பின் சக்கரம் பொண்டாட்டி. பின் சக்கரம் சுத்தினாத்தான் முன் சக்கரமே சுத்தும். தாம்பத்திய உறவுங்கிறது தான் அந்த செயின். அது தளர்ந்து போச்சுன்னா கழண்டு போயிடும். 2 பெடலும் தான் இன்பம் துன்பம். இது மாறி மாறி மேலையும் கீழையும் வந்துட்டே இருக்கும். 2 கைப்புடி இருக்க, ஒன்னு நேர்மை, இன்னொன்னு நீதி. பிரேக்குங்கிறது தாண்டி மனசாட்சி. பிரேக் ரொம்ப பிரமாதம்னா